யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாக இடைப்பட்டார், பேசினார். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையை பேசிதான் இந்த மாத சண்டையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட எதை பேச விரும்புகிறாரோ அதுதான் இங்கே பேசப்பட வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு சபைக்கு இதை கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். இங்கே கவனிச்சிங்கன்னா 3 காரியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறதை பார்க்க முடியும். ஒன்று, நாம் பூரணம் உள்ளவர்களா இருக்கணும், எல்லாத்திலையும் பூரணமா இருக்கணும். 2, நிறைவுள்ளவர்களா இருக்கணும். 3வது, எதிலையுமே உங்களுக்கு குறைவு இல்லை என்கிற நிலையை அடையணும். இது 3மே ஒண்ணுதான். ஆனா 3ஐயும் கர்த்தர் எடுத்து தனித்தனியா சொல்ல காரணம் என்னவென்றால், என்னை கர்த்தர் குறைவுள்ளவனாய் பார்க்க விரும்பவில்லை, என்னை கர்த்தர் நிறைவுள்ளவனாய் பார்க்க விரும்புகிறார். நம் குறைவுள்ளவர்கள் தான். பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஒரு காரியத்தை கூட எங்களால யோசிக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் சூப்பர், இந்த விஷயத்தை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு காரியத்தை கூட யோசிக்க கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், எப்படியாவது தகுதியாகும்படிக்கு அப்படிங்கிறார். பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், கமாலியல் பாதத்து கீழிருந்து படித்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான். உலகம் எதை எதை மேன்மையா பார்க்குதோ பவுலுக்கு எல்லாத்துக்குமே டிக்கு தான். ரைட். ஒரு இன்டர்வியூ வைத்து பவுலை செலக்ட் பண்ணும்போது கையில் செலக்ட் பண்றவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. பவுல் வந்து சொல்லும்போது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டிக்கு தான் பண்ண முடியும், எதையுமே இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பவுல் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க ரொம்ப கிருபையை கொடுப்பார், ரொம்ப கிருபையை கொடுப்பார். குறைவுள்ளவர்கள் தான் தேவன் தெரிந்தெடுத்ததே வேதம் சொல்லுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை. அப்போ நம்முடைய ஆரம்பமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா குறை. செருபாபேல் எதோடு தான் வர்றான் தெரியுமா? எதோட வர்றான்? பொன்னோடு வெள்ளியோடு இல்ல, ஒரு கல்லோடு வருகிறான். ஆண்டவர் சொல்ல, அதுக்கு கிருபை உண்டாவதாக. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை, கையில் இதுதான் இருக்கு, ஒரு கல்லு ஒரு நூல், இதை வச்சுட்டு சர்ச்சை கட்ட வராரு. ஆமே, கையில் என்ன இருக்கு? ஒரு கல்லு. சிலர் நாங்க பிசினஸ் தொடங்கலான் இருக்கோம், கையில் என்ன இருக்கு? ஒரு கல்லு ஒரு நூல். நல்ல சிரிச்சா வாயில வேற என்ன இருக்கு? இதை வச்சுட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றார், கிருபை உண்டாவதாக. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்குது. அதாவது அவருடைய மொத்த பார்வையும் அது மேல வைக்கிறார். அதனாலதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே செய்து. கர்த்தர் ஒரு காரியத்தை அவ்வளவுதான், இது முடியும் அப்படி சொன்னா அது முடிஞ்சிடும். உண்டாகட்டும் சொன்னா உண்டானதே பாதி நிலவு அப்படி இல்லை, உண்டானது முழுசாதான் உண்டாச்சு, எல்லாமே முழுசாதான் உண்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களா இராமல். எப்படி ஒரு தகப்பனை பாருங்க, என் பிள்ளை எல்லாத்திலையும் குறைவுள்ளவளா இருக்கணும்னு நான் விரும்புவானாங்க இல்ல. என்னால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லா பெற்றோரும் நம்முடைய பெஸ்ட், நம்முடைய மேக்சிமம் அதுதானங்க நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் எதுலையுமே குறைவு வந்துடக்கூடாது. பரலோக தகப்பன், இன்னும் சொல்லணும்னா தாவீது அவரை பிதா என்று தான் அழைத்தான். நம்மை அவர் அப்பா பிதாவை என்று அழைக்க வைத்திருக்கிறார். அப்பா ஃபாதர் அப்படி கூட வச்சிருக்கிறார். இன்னும் டீப்பா, இன்னும் அந்த உறவுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்திருக்க, தேவன் என்னை எப்படி பார்க்க விரும்புறார்னா, இவன் நிறைவுள்ளவனா இருக்கணும், நிறைவுள்ளவனா இருக்கணும். போவாஸ் பாதத்துல வந்து படுத்த ரூத்தை திருப்பி அனுப்பும் போது 6 படி அளந்து கொடுத்து அதை தூக்கி தோல்ல வச்சு போமான்னு அனுப்புறாரு. அதான் காலையில உனக்கு சிலதை சிந்த விட்டேன் இல்லாமா, இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கல. இப்ப அவ வந்தது 6 படி வாங்குறதுக்கும் இல்லை, அவர் பாதத்தில் அர்ப்பணிக்க வந்தா. ஆனா போவாஸ் அவளை அனுப்பும் போது எப்படி அனுப்புறாருன்னா, 6 படி அந்த கோதுமையை எடுத்து அளந்து அதை தூக்கி அவ தோல்ல வச்சு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுத்து அனுப்புறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலும் சரி, என்னுடைய பூமிக்குரிய நிலையிலும் சரி, நான் குறைவுள்ளவனாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இதை நீங்க முதல்ல மனசுல எழுதி வைக்கணும். இன்னைக்கு 1000 குறை இருக்கு, நான் குறைவுள்ளவனா இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஜனங்களை அனுப்பி விடுங்க. இப்போ என்னுடைய கேள்வி, ஜனங்க யாராவது ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு பசிக்குன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ சென்று வாருங்கள் சொன்னா அவங்க எழும்பி போயிருப்பாங்க. ஆனா இயேசு அப்படி சொல்ல அவருக்கு மனசு வரல. இவரை தான் நாம் அப்பான்னு அழைக்கிறோம், இவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்போ நான் குறைவுள்ளவனாய் இருப்பதை என் ஆண்டவர் விரும்பவில்லை. நம்ம வளர்றத உலகம் விரும்பாது. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் கொடி சுவர் மேல் படரும், வில் வீரர் என்ன செய்வாங்க, அவனை மனமடிவாக்கி. அப்ப நம்ம வளர்றத உலகம் விரும்பாது, நாம தளர்றத பரலோகம் விரும்பாது. நம்ம நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படிக்கு நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய ஒரு நல்ல கனிதான் என்னவென்றால் பொறுமை. என்கிட்ட பேசினார் நிறைய, அதுதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறேன். ஆமே. நீங்க இந்த பொறுமையை பற்றி கேட்க உங்களுக்கு கர்த்தர் பொறுமையை தருவாராக. ஆமே. இது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்ட இடத்துல இந்த நீடிய பொறுமை வருது. முதல்ல பொறுமை வரட்டும், அப்புறம் நீங்க இந்த பைபிள்ல என கடந்த நாள்ல இதை மெடிடேட் பண்ண வைத்ததுனால என்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஊழியம் செய்தது. கலாத்தியர் அந்த 5வது அதிகாரத்துல 22, 23 ஆவியின் கனியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆவியின் கனி என்ன? செக்ரட்டரி உட்பட எல்லாரும் சேர்ந்து
இப்பொழுது தனித்தனியாக கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அன்போட நிறுத்திடுறாங்க. ஏன்னா அது போதும், அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கும். அதுல தான் சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய பொறுமை என்று சொல்லிவிட்டு 23வது வசனத்தில் பாருங்கள், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த பைபிள் இப்போ இன்னும் சொல்லப்பட்டிருக்குல்ல, இது மட்டும் நம்மில் வெளிப்பட்டுட்டுனா இந்த பிரமாணம் இதுக்கு அகேன்ஸ்டாவே நிக்காது. வேதம் எனக்கு எதிராக இருக்குமானால் நான் நிறைவுள்ளவனாக முடியாது. வேதம் எனக்கு அனுகூலமா இருக்குமானால் என் வாழ்க்கை பூரணமாகும். இந்த பொறுமை என்பது, பொறுமைனா என்ன அப்படின்னா, நெருக்கமான நேரத்தில் அல்லது ரொம்ப டைம் டிலே ஆகும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்மிலே இயல்பாகவே சில மாம்ச கிரியைகள் வெளிப்படும். ஒருத்தங்க நம்மளை சும்மா நோண்டிகிட்டே இருக்கிறாங்கன்னா முதல் தடவை தட்டுறாங்க, பிரதர் கொஞ்சம் பார்த்து. ரெண்டாவது தடவை தட்டுறாங்க, ப்ளீஸ். மூணாவது தடவை தட்டுறாங்க, சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்படி அப்படி கேட்க போறோம் தெரியுமா? அந்த இடத்துல, அந்த கிரியை வெளிப்படுற இடத்துல வேண்டாம், அப்படி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகிறோம் தெரியுமா? இதான் பொறுமை. ஆமே. புரியும்படியாக நீங்க சண்டே காட்டுற கூத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கே நான் அதை சொல்லுகிறேன். இப்படிதான் முந்தி பழைய சர்ச்சில் ஒருத்தர் தூங்கி 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 டக்குன்னு ஒருத்தர் மேல விழுந்துட்டார். அவர் தோடையில ஒரு அடி. இப்படியா தூங்குறது சர்ச்சில்? இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவர் தூங்கி அவர் மேல விழுந்து, அவர் ஏதோ ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயந்து இப்படியா தூங்குறன்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு, அதாவது இப்படி தூங்கணுமா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கணுமா. ஒரு காரியம் என்னை பாதிக்கும் போது என்னில் வெளிப்படுத்துகிற அந்த மாம்ச கிரியை இருக்கிறது அல்லவா, அது வெளிப்படாத ஒரு நிலை இடம் தெரியுமா? அதுதான் பொறுமை. 10 வார்த்தை என்ன பார்த்து ஒருத்தங்க பேசும்போது அட்லீஸ்ட் 2 வார்த்தை அப்படி அந்நிய பாஷை கூட்டத்தோட 2 வார்த்தையாவது பேசிட்டானா நமக்கு அப்படி பேசணும்னு வரும்போது நம்ம பேசாம இருக்கிறோம் தெரியுமா? அதான் பொறுமை. இந்த பொறுமை என்பது என்ன தெரியுமா? துன்பத்தை தாங்கும் ஆற்றல் தான் பொறுமை. ரோமர் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிறார் என்று. பொறுமையை யார் கொடுக்கிறார் தெரியுமா? தேவன் கொடுக்கிறார். தேவன் பொறுமையை எப்படி கொடுக்கிறார்? அதே 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அப்ப வசனம் உள்ள போக 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 அந்த வசனத்தினால் என்ன உண்டாகுது அப்படின்னா இந்த பொறுமை உண்டாகுது. இந்த பொறுமை எனக்குள்ளே பூரண கிரியை செய்யும் போது குறைவுள்ளவனாய் காணப்பட்ட எண்ணப்பட்ட நான் எப்படி மாறுவேன் என்றால், நிறைவுள்ளவனாகவும் யாதொரு காரியத்தில் குறைவு இல்லாதவனாகவும் பூரணனாகவும் காணப்படுவேன். இந்த பொறுமையை நமக்குள்ளே உண்டாக்க தேவன் என்ன செய்கிறார் என்றால், அதே யாக்கோபு 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே பார்க்கும்போது 2, 3 வசனங்களிலே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த அவன் பொறுமையை என்னில் அவர் உண்டாக்க விரும்புகிறார். வசனத்தை அனுப்பி வசனம் வரும்போது என்ன உண்டாகும்? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனம் வரும்போது நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்தாலே, விசுவாசம் எனக்குள்ள வந்துட்டுன்னா அடுத்து ஒரு விசுவாச பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை எனக்குள்ள எதை உண்டாக்குது தெரியுமா? பொறுமையை உண்டாக்குது. 40வது வயதிலே மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல முறைமைகளையும் கற்றிருக்கிறான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்றிருக்கிறான். எல்லா கல்வியில டாப், நல்ல ஞானம், நல்ல பலன், அரண்மனை சாப்பாடுல வளர்ந்தவன் அல்லவா. இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாயிற்று, தன் சகோதரர்கள் தன் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று. எண்ணம் 39 வயதுல வரல, 40 வயசுல வருது. நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். விருப்பம் உண்டாக 40 வருடம் காத்திருந்த மோசையே செய்கையை உண்டாக காத்திருக்காமல் மோசே என்ன பண்றான்? ஒருத்தனை போய் அடிக்கிறான். இப்போ எண்ணம் நல்ல எண்ணம், ஆனா செய்கை தவறான செய்கை. ஏனென்றால் அந்த இடத்துல அவன் பொறுமையா இருந்திருக்க வேண்டியது. அவன் பொறுமையா இருந்திருந்தால் 400 வருடம் தான் தீர்க்க தரிசன வார்த்தை, ஆனால் 430 வருடம் ஆனது. எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆச்சு. நியாயப்படி பார்த்தா 40 வயதுல எண்ணம் மோசைக்கு உண்டானது 50வது வயதுல நடந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தா சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட சரியான ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த 400 வருடம் கரெக்டா இஸ்ரவேலர்கள் 400 வருடத்துல எகிப்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா பொறுமை இழந்து செய்த ஒரு செயலினால 30 வருஷம் தள்ளி போகுது. நாம் தாமதக்குதுன்னு சொல்லி பொறுமை இழக்கிறோம். ஆனா பொறுமை இழக்கிறதுனால உண்டாகிற தாமதம் என்பது அதுக்கு நாம தான் பொறுப்பு. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இதே மோசைய, ஒரு சின்ன காரியத்தை பார்த்து தாங்க முடியாத மோசே எதுவரைக்கும் போயிட்டான்னா, அவனை வெட்டி, வேதம் சொல்லுகிறது, அவனை எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அதுவரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். பொறுமை இழந்து இதே மோசைய கர்த்தர் பார்த்தார், இனி இவனுக்கு ஒரு பரீட்சை வச்சாதான். ஏனென்றால் தேவ திட்டம் இவனை கொண்டு செய்ய வேண்டி இருக்கிறது. தேவன் பெரிய மகத்தான காரியங்களை இந்த மோசையை கொண்டு செய்ய தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம், தனிமை, அக்கினி, இந்த மூன்றையும் கொடுக்கிறார். 40 years. நேற்று இரவு ஆவியானவர் எஸ்ஐயா 58:11 பேச வைத்தார். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை, மகா வறட்சியை கர்த்தர் நடத்தும் போது எனக்கு ஏன் வறட்சி வரணும்? அந்த காலத்துல ஆத்துமாவை திருப்தியாக்கின்னு இருக்கு. அவன் உள்ளான மனிதனை பலப்படுத்த சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். தாவீது அதிகமாய் சஞ்சரித்த நாட்கள் வனாந்திரத்துல என்று பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே வனாந்திரத்துல? நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வனாந்திரத்துல வளரக்கூடிய மரங்கள் இருக்கிறது அல்லவா, அதனுடைய வேர்கள் தான் மற்ற மரங்களை விட அதிக ஆழமாய் சொல்லக்கூடியது. ஏன்னா அது எங்க வர போகும் தெரியுமா? தண்ணீர் பக்கத்திலே இருந்தால் வேர்களின் வளர்ச்சி கொஞ்சம் தான் இருக்கும். வனாந்திரத்தில் இருக்கிற மரத்தின் வேர்கள் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். மரம் வெளியே 5 அடி தான் இருக்கும், வேற 500 அடிக்கு போகும். கர்த்தர் வேரூண்டி நிற்க வைக்க இப்ப இந்த மோசையை கர்த்தர் உருவாக்குகிறார், வனாந்திரத்தை கொண்டு கொடுக்கிறார். இப்ப பெரிய கேள்வி, அப்போ இத்தனை வருஷம் கற்று தேர்ந்ததுனால என்ன பிரயோஜனம்? வாக்கில் வல்லவனானான் மோசே. கர்த்தர் அவனை முதல்ல மெதுவா பேச வைக்கிறார். ஒரு நிமிஷத்துல பேச வேண்டியது இப்போ 1 மணிக்கு ஆகுது பேசுறது மோசைக்கு. கர்த்தர் எப்படி பொறுமையை உண்டாக்குறார் பாருங்க. ஆமே, காலில் இருக்கிற பாதரட்சைய கலட்டுங்கிறார். ஏன் கலட்ட வைக்கிறார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க என்ன வரப்போகுது?
பாம்பு வர போகுது. பாம்பை பார்த்தா என்ன செய்வோம்? உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்போமா? அது நம்மளை பார்க்க என்ன செய்வோம்? ஓடக்கூடாது மோசே. செருப்ப கழட்டு. எங்க ஓட முடியும்? முச்செடி பக்கம் ஃபுல்லா என்ன இருக்கும்? முள்ளுதான் சதறி இருக்கும். ஆண்டவர் பாத்தீங்களா, ஒருவனுக்குள்ளே அவர் விரும்புகிறதை உண்டாக்க உருவுறதெல்லாம் உருவிடுவார். மோசே உன் காலில் இருக்கிற பாதரட்சைய கழட்டி போட்டாச்சு. அவனுக்கு தெரியுமா இப்ப கையில இருக்கிற கோலை எதுவா மாறப்போகுது? பாம்பா மாறப்போகுது. எங்க ஓட முடியும்? இப்படி ஓடலன்னா ஆம்பாரு. ஏன்னா காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கும். மோசே விலகி ஓடினான் இருக்கு. எவ்வளவு தூரம் ஓட முடியும்? நிக்க வைக்கிறார். அக்கினி, வனாந்திரம், தனிமை. இந்த மோசே அனுப்புறார். அன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத மோசே, இன்னைக்கு இந்த மோசைக்கு விரோதமாய் ஆரோன் பேசுறான், மிரியாம் பேசுறாங்க. வேதம் சொல்லுகிறது, மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இந்த ஒரு மோசைய பார்க்கதான் அந்த 40 வருஷம். ஏன்னா மோசே, உன்னை நான் குறைவுள்ளவனாய் பார்க்க விரும்பவில்லை மோசே, உன்னை நான் நிறைவுள்ளவனாய் பார்க்க விரும்புகிறேன். நான் விரும்புகிற நிறைவு உன்னில் பார்க்கப்பட வேண்டுமானால் அந்த பொறுமை உனக்குள்ளே பூரண கிரியை செய்ய கடவுது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? செய்கிறவர் பொறுமையா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற செய்கிறவரே பொறுமையா இருக்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் தேவ சமூகத்தில். ஏன் பொறுமை அவசியம் என ஒரு 5 காரியத்தை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு எதுக்கு பொறுமை தேவை? ஒரு தேவ பிள்ளைக்கு பொறுமை எதற்கு தேவை? முதலாவது, யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமை தேவை. எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, இங்க அழுக்குன்னு சொல்லப்படுகிறதுல மெயின் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும். எதற்கு பொறுமை தேவை தெரியுமா? வசனத்தை ஏற்றுக்கொள்ள. எபிரேயர் 13:22 அதே பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பவுல் சொல்றாரு, சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையா ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டாலே என் வாழ்க்கையில அவர் விரும்புகிற காரியம் நடக்க ஆரம்பித்து விடும். ஸ்தேவான் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறான். அப்பொழுது ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஆவியில் நிறைந்து பேச ஆரம்பிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். அவனை பார்த்து பல்ல கடிச்சிட்டே இருக்கிறாங்க. இதனால இழப்பு. அவங்க நினைச்ச ஸ்தேவானுக்கு அல்ல இழப்பு, ஸ்தேவானுக்கு மகிமை கிடைத்தது. அந்த ஜனங்களுக்கு இழப்பு. ஏற்றுக்கொள்ள மனதில்லை, கேட்க மனதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எத்தனை பேர் அதை கேட்க, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம மனதா இருக்கிறோம்? எத்தனை பேர் அதை கேட்க ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறோம்? வசனம் தாங்க எல்லாமே. எபிரேயர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வத்தையும் அவர் வசனத்தினால் தான் தாங்குறார். எனக்குள்ள வசனமே இல்லைன்னா என் வாழ்க்கை விசனமா தான் இருக்கும். நான் சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறேன்,
செய்தி கேட்கிறேன் போறேன், அதல்ல. நான் ஏற்றுக்கொள்ளணும். யாருக்கோ பேசுகிறார் என்று இருக்கும் வரைக்கும் எனக்குள்ளே வசனம் விதைக்கப்படாது. பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் பார்த்தாலும் சரி, என் ஒருவனுக்காக, என் ஒருவளுக்காக மட்டுமே பேசப்படுகிறது. எவ்ரி வேர்ட் அப்படிதான் பார்க்கணும். ஒரு செய்தி ஆண்டவர் என்ன கேட்க வைக்கிறார்னா அப்படிதான் கேட்க வைப்பார். இது உனக்கு தான், கேளு. ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண வைப்பார். யாரையோ மனசுல வச்சுட்டு இதுவரை செய்தி எடுக்க ஆண்டவர் விடவே இல்லை. அப்படி ஒரு ஆளை மனசுல வச்சுட்டு எடுத்தாலும் என்ன வச்சுதான் எடுப்பேன். ஆண்டவர் ஏதாவது சொல்லுங்கப்பா, டயர்டா இருக்குப்பா, ஆண்டவர் பலப்படுத்துங்க ஆண்டவர். ஏன்னா புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதா தாவீது சொல்றார். நாம் ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. சொல்லுங்கப்பா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லுங்க. எசேக்கியேல் 20:8 ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். எனக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாங்க. வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்கள், ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாயிருக்கிறார்கள். சிலர் தெரியும். அதாவது அந்த மெடிடேஷன்ல ஒரு வேர்டு கிடைச்சுன்னா, எனக்கு வேர்டு கிடைச்சு இது போதும். ஏன்னா அடுத்து வர்றது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஒருவேளை ஹெவியா இருந்துட்டுன்னா எனக்கு வேண்டியது எங்க? நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா மட்டும் கொடுக்கல, சீனாய் மலையில் பிரமாணத்தையும் கொடுத்தார். இதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, அநேகம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஆலோசனைகள் இருக்கிறது. அதனாலதான் அந்த அழுக்கெல்லாம் இதெல்லாம் நான் கேட்கணுமா, இதெல்லாம் எனக்கு வேணுமா? இந்த வசனத்தை வசனத்தின் மேல இருக்கிற அந்த பசி குறையவே கூடாது. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய 1 மணிக்கூருக்கு ஒருக்கா பால் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. 2 மணிக்கூருக்கு ஒருக்கா. நம்ம காலையில சாப்பிட்டோம்னு அடுத்து எப்ப சாப்பிடுவோம்? சிலர் சேர்த்து சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 4 hours. அதாவது காலையில சாப்பிட்டாச்சு, 9 மணிக்கு சாப்பிட்டா அடுத்து மதியம் 1 மணிக்கு, அடுத்து ஒரு 7 மணி. இல்ல அப்ப இவ்வளோ கேப் விடுறோம். ஆனா குழந்தைக்கு அப்படி கிடையாது. குழந்தைக்கு கேப் விட்டா அது கேப் விடாமலும். இப்படிதான் பைபிள்ல இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் பைபிள் படிக்கலையா? அது நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். அப்படி இருக்க கூடாது. புதிதாய் பிறந்த குழந்தைய போல. அதனாலதான் நீ காலைல படிச்ச வசனம் அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கணும். மறந்துட்டுனாலே பசி வருதுன்னு அர்த்தம். எனக்கு உடனே அந்த வசனத்தை பார்க்கணும், வசனத்தை கேட்கணும். இதை ஏற்றுக்கொள்ள அப்ப பேசுவார். எங்க நான் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடினா கர்த்தர் என்கிட்ட நிறைய பேசுவார். ஏன் நிறைய விஷயம் நம்ம செஞ்சோம் அவர் கண்டுக்காம இருக்கிறார் தெரியுமா? நம்ம ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லைன்னு அவருக்கு தெரியுது. சங்கீதம் 81 கர்த்தர் சங்கீதக்காரனை கொண்டு வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம் முதல் வாசியுங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்தை. ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஏன் செவி கொடுக்கிறதா ஏற்றுக்கொள்றது. ஏன் செவி கொடுக்கல? அவங்க என்ன பிடிக்கலப்பா, என்ன பிடிக்கல. நம்ம சொல்ற ரீசன் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். நான் உன்ட்ட தானே பேசுறேன். ஏலின் பிள்ளைகள் ஓப்பனி பிணைகாசு இருந்த சாமியில நான் உன்ட்ட தானே பேசினேன். இத்தனை பேர் இருந்தோம், நீ நேத்து அழுகைக்கு தானே நான் உன்ட்ட பேசினேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்தாங்க, நீ அழுதுட்டு வந்த. உன்கிட்ட தானே பேசினேன், உனக்கு தானே பேசினேன். நீ செவி கொடுக்க மாட்டேன்னா, நான் கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு காரியத்துக்கு நான் செவி கொடுக்கலன்னா
கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு என்ன பிடிக்கலடா, அவ்வளவுதான்டா. இல்ல ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கும் ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு, உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். எப்போ எனக்கு அவரை பிடிக்கலன்னு தெரிஞ்சிட்டோ, அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு சரி போ, அவர்கள் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். அப்படி விட்டுட்டு இந்த இளையகுமாரன் தகப்பன், சரிப்பா போ, விட்டுட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. நானே வாசிக்கிறேன். ஆண் கத்துறாரு. கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத இடத்துல இருந்துட்டு ஒருத்தர் ஆணு கத்துறார். ஓ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே. அப்படி மட்டும் நடந்துட்டேன்னா அடுத்த வசனம், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, சீக்கிரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில சத்துருவின் கை இன்னும் ஓங்கி இருப்பதற்கு காரணம், கர்த்தரை நான் இன்னும் யுத்தம் செய்ய விடவில்லை. மீதியானியர் எப்போ தோற்க ஆரம்பித்தார்கள் தெரியுமா? எப்பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினதோ அப்பொழுதுதான். எது கர்த்தருடைய பட்டயம்? இந்த வசனம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது. இது என்னுடைய பட்டயமாய் மாறும்போது ஜெயசத்தம் தான் அடுத்து கேட்கும். நான் அதை செய்யும் வரைக்கும் மீதியானியர் வருவான், நான் சம்பாதிப்பேன், மீதியானியர் வருவான், வந்து எடுத்துட்டு போவான், வந்து கெடுத்துட்டு போவான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை அவன் இன்னும் வந்துட்டு இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ யுத்தம் பண்ணவே விட மாட்டேங்கிறியே. இதற்கு தான் எனக்கும் உங்களுக்கும் என்ன தேவைன்னா பொறுமை தேவை. கர்த்தர் என்ன சொல்றாரு என்கிட்ட, என்ன சொல்ற? நம்ம பைபிள் படிக்கிறதே அவசரத்துல தான் நாங்க படிப்போம். பைபிளே அவசரத்துல தானே படிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து காத்திருப்பேன் என்று சங்கீதம் 5:3 சொல்லுகிறார். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 119:81 உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. எனக்கு எதுக்கு பொறுமை வேணும்னா சமூகத்தில் இருந்து அவருடைய வசனத்தை உள்வாங்க. ஆராதனை துவங்கி 2 மணி நேரம் ஆகிறது. எத்தனை பேருக்குள்ள எத்தனை வார்த்தை உள்ள போயிருக்கு. ஆண்டவரே, பேசப்படுகிறதுல ஒரு வார்த்தை கூட என்ன தாண்டி போயிடக்கூடாது. எங்க நான் இப்படி இருக்கிறேன் வைக்கல, என்ன நோக்கி வார்த்தை விதைக்கப்படுது. அது என்ன தாண்டி போகுதுன்னு அதன் அர்த்தம் என்ன? அது எங்க போயிட்டு, கரெக்ட், எங்க போயிட்டு? என் முதுகுக்கு பின்னாக போயிட்டு. இதுதான் ஆண்டவருக்கு பயங்கர கோபத்தை கொண்டு வரும். சங்கீதம் 50 அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். 17வது வசனத்துல, சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய்.
ஏய், உனக்கு நான் பாராட்டின கிருபைக்கு நீ கொடுக்கிற பரிசாப்பா இது? நான் உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னாக வைத்தேன். நீ என்ன வச்சு கொண்டாடுவேன்னு பார்த்தா நீ என் வார்த்தையும் உன் முதுகு பின்னாடி போட்டியே. ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை தாங்கப்பா. எதுக்கு பொறுமை வேணும்? உடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும், நிதானிக்கணும், நிதானிக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். இந்த ஸ்தேவான் பேசும்போது காதை அடைச்சிட்டாங்க. சரி, அவன் என்னதான் சொல்றான், என்னதான் சொல்றான், கொஞ்சம் கேட்போம். இல்ல 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 இல்ல, நாங்க மனசுல ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதுதான், அதுக்கு மேல எங்களால கேட்க முடியாது. மனசுல நாங்க நிர்ணயிச்சிட்டோம், அவ்வளவுதான், இதெல்லாம் கேட்க முடியாது. நாங்க தீர்மானிச்சிட்டோம், இந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் இருப்போம். இதை டச் பண்ற மாதிரி ஏதாவது வேர்டு வந்துன்னா எங்களால கேட்க முடியாது. ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 30வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களிலே, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க நானே வாசிக்கிறேன், மனதில்லாத புத்திரருமா இருக்கிறார்கள். 10வது வசனத்தை பாருங்க. இவங்களுக்கு என்ன வேணுமா? இவர்களுக்கு யதார்த்தமாய் பேசக்கூடாதாம். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை, அதாவது நான் வரும்போது என்ன தாளாற்ற மாதிரியே இருந்துட்டு இருக்கணும். யதார்த்தம். இங்க பாருப்பா, இந்த வழியிலே நீ போயிட்டு இருப்பேன்னா உனக்கு பிரச்சனை, அது சொல்லாதீங்க. அப்ப நீ என்ன சொல்லணும்? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, இப்படி பேசுங்க. உள்ளே தீமையான காரியம் இருக்கிறது, கையின் கிரியைகள் வாய்க்கப்பட மாட்டேங்குது. கர்த்தர் உணர்த்துகிறார், இந்த தீமையை அகற்று. இதை நான் கேட்க விரும்பல. அப்ப எதை கேட்க விரும்புற? ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உன்னை, கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்பிதான் பேசுறார். நம்ம ஆண்டவர் யாருங்கிற பிக்சரை தான் நான் முதல்ல காண்பித்து கொடுத்தேன். நாம் குறை உள்ளவர்களா இருக்க அவர் கொஞ்சமும் விரும்பவில்லை. ஏன் இந்த பொறுமை நமக்குள்ள பூரண கிரியை செய்யணும்னா, அப்பதான் வார்த்தைகளை உள்வாங்க முடியும், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். வார்த்தைகளை எவன் ஒருவன் உண்மையா ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் 100 மடங்கு பலன் கொடுக்கிறானோ. அந்த விதையாகிய வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை ஏற்றுக்கொள்ள நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த வார்த்தைக்குள் செல்ல விரும்புகிறேன். எதற்கு பொறுமை தேவை தெரியுமா? 2வது, காத்திருக்க. சங்கீதம் 40:1 வாசியுங்கள். 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for Jehovah. இந்த காத்திருக்க பொறுமை வேணும். 42வது சங்கீதத்தில் தாவீது ரிப்பீட்டடா சொல்லுகிற வார்த்தை 43லும் சொல்லுகிறார். 11வது வசனம் 42:11, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குறாய், தேவனை நோக்கி காத்திரு. இந்த காத்திருக்க பொறுமை வேணும். இல்லைன்னா நம்ம அவசரப்பட்டு வேற எதையாவது செய்வோம். பேதுரு கையில கத்தி வச்சிருக்கிறார். இயேசு கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே சோல்ஜர்ஸ் பிடிக்க வந்துட்டாங்க இயேசுவை, பட்டயம் இருக்கு வெட்டலாமா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் வெட்டுன்னு சொன்னாரா? வெட்டாதுன்னு சொன்னாரா? இல்ல. அவன் பேதுரு சைடுல ஜெபத்தை வச்சுட்டான். அவர் சைடுல பதில் வர்றதுக்கு முன்னாடி இவன் கத்தி எடுத்து, நம்ம பிரேயர் லைஃபே இப்படிதான் இருக்கு. ஜெபத்துல வைக்க வேண்டியதெல்லாம் வச்சிருவோம். அடுத்து அவர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி கத்தி எடுத்து மனைவி கேட்காத இல்ல யாருக்கோ, ஆமே என்ன சார் கையில எவ்வளவு பெரிய தழும்பு, மனைவி காய்கறி வெட்டும் போது இடையில விழுந்துட்டேன். நம்ம ஜெபத்துல தான் வைக்கிறோம். நான் ஜெபத்துல வச்சு தான் செஞ்சேன். ஜெபத்துல வச்சு நீ என்ன செஞ்ச?
நான் ஜெபத்துல வைத்து செய்தேன். ஜெபத்துல வைத்து நீ என்ன செய்த? பேதுரு மாதிரி தானே இருக்கிறோம். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே பட்டயம் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் வெட்டுன்னு சொல்லல, வெட்டாதுன்னு சொல்லல, அதுக்குள்ள எடுத்து வெட்டிட்டான். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே, என்கிட்ட கேட்டப்பா, நான் சொன்னதை கேட்டியா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே எப்படி கேட்போம்னா, தாவீது மாதிரி இல்லை. ஆண்டவரே நான் போலாமா, நான் அதை பிடிப்பேனா, இப்படி நம்ம கேட்டா ஒருவேளை நோ சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே வருந்தி அழைக்கிறேன், என்னோடு வருவீராக, என் கூட நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். தாவீது சவுலை தள்ளி கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது தான் இனி அடுத்து ராஜா என எல்லாருக்குள்ளும் தெரிந்து விட்டது, சவுலுக்கு நன்றாய் தெரிந்து விட்டது. எனவேதான் அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். யோனத்தானுக்கும் தெரிந்து யோனத்தான் சொல்ற, எப்படியும் நீர் நான் ராஜாவா இருப்பீர் என்று. இந்த நிலையில தான் சவுல் தாவீதை ராஜாவா இருக்க விடாதபடிக்கு அவனை அங்கும் இங்கும் துரத்தி கொண்டிருக்க ஒரு சூழ்நிலையில தாவீது கையில சவுல் அகப்பட்ட ஒரு நிலை வருகிறது. இந்த நேரத்தில் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் அப்சாயி, தாவீதோடு இருந்த அப்சாயி தாவீதை பார்த்து சொல்லுகிறார், 8வது வசனத்தில், இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், நான் ஒரே குத்தா குத்தட்டுமா அப்படி கேட்கிறான். அந்த இடத்துல நாம இருந்திருந்தா, அப்சாயே குத்து பாப்போம், நீயும் குத்து நானும் குத்துற, அப்படி இல்லை. தாவீது அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 26:10. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். என்ன ஜெபங்க இது? சவுல் விட்ட தாவீதே இதே நிலைமை மாறி இருந்ததுன்னா, இப்போ தாவீது நீங்க நிக்கிற இடத்துல சவுல் நிக்கிறாரு, சவுல் படுத்திருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க கதை அதோட முடிஞ்சு. அப்சாயி சொல்லுகிறான், இந்த அபிசாயி நம்மளும் அப்படிதானங்க சொல்லுவோம், தாவீதை விட்டுறாதீங்க, இதை விட்டீங்கன்னா முடிஞ்சு. அபிஷேகம் உள்ளவன் அவனுக்கு நிச்சயம் இருக்குங்க. எனக்குரியத ஒரு சவுல் அல்ல, 1000 சவுல் வந்தாலும் பறிக்க முடியாது. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் சொல்றார், இங்க பாருப்பா, கர்த்தர் அடித்து அல்லது அவர் காலம் வந்து மரித்து அல்லது ஒரு யுத்தத்தில் அவர் கதை முடிஞ்சு, இப்படி ஒரு காரியம் நடந்தால் ஒழிய நான் அவசரப்பட்டு எதையும் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்காக அவர் ஒரு அவசரப்பட்டா என்ன நடக்கும் தெரியும்ல? ஆபிரகாம் கொஞ்சம் அவசரப்பட்டார், அது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அவசரப்பட்டதுனால. அதனாலதான் 99 வயது தாத்தா கிட்ட எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். வார்த்தை இருக்கு, விசுவாசித்து எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அப்படி அல்ல. 86வது வயதில் ஆபிரகாம் விசுவாசித்தான். அடுத்த அதிகாரத்துல தான் ஆகாரோடு சேருகிறான். அவசரப்பட்டுட்டான். ஏங்க, வாக்கு தந்தது கர்த்தரானா ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். யாக்கோபு 5வது அதிகாரத்திலே
யோபுவின் பொறுமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்துல. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம அவசரப்படும் போது நம்ம எதை பார்க்க மாட்டோம் தெரியுமா? அவருடைய பினிஷ்ட் ஒர்க்கை பார்க்க மாட்டோம். எங்க ஒரு ஒர்க் பினிஷ் ஆனாதாங்க நமக்கு சாட்சியே இருக்கு. 23வது அதிகாரத்தில் யோபு சொல்றாரு, அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்யதும் காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒண்ணு செய்யறாருன்னு தெரியுது. யோபு வெயிட் பண்றார். யோபுவின் பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ பொறுமையா இருப்பா, நான் செய்யறேன்பா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நான் அவசரப்பட்டு ஒன்றை செய்வேன் என்றால் அவருடைய அந்த finished work, அந்த செயலின் முடிவை நான் பார்க்காம போயிடுவேன். என் வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்யறது நல்லா தெரியுது, அந்த செயலின் முடிவை நான் பார்க்காம போயிட்டேன்னு வைங்களேன், நான் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லவே முடியாதுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்யறார், அதனால தான் நிக்கிறோம், நிர்மூலமாகாம இருக்கிறோம். அந்த ஒர்க் பினிஷ் ஆகிறத கொஞ்சம் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. 1வது அதிகாரத்தில் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர் சொல்ல முடியுமா? ஏன்னா எவனோ ஒருத்தன் கேட்டா சரிங்கிறாரு, அப்படித்தானே இருக்கு. நீர் அவனை தொடுவீரானால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிற. அப்படி இருந்தும் சரி, நான் அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில இருக்கு. என்னாண்டவர் இது? அது போதாதுன்னு திருப்பி நீர் அவனை தொடுவீரானால் இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். எப்படி ஆண்டவரை கொடுக்குறீங்க நீங்க? எப்படி ஆண்டவரை இதை விட்டுட்டீங்க? இப்படிதான் எனக்கு கேட்க தோணும் அந்த சாப்டர்லாம் படிக்கும் போதெல்லாம். ஆனா இங்க யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அவர் மிகுந்த உருக்கமும் இத என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தர் யார் தெரியுமாப்பா? நம்பினவனை அடிக்கிறவர்னு சொல்லக்கூடாது. யோபுவின் 42வது அதிகாரம் பார்க்கலன்னு வைங்களேன், அந்த 1வது அதிகாரம் மட்டும் இந்த பைபிள்ல வச்சு கொடுத்திருந்தா நம்ம எப்பவோ இந்த விசுவாசத்தை விட்டு ஓடி இருப்போம். எல்லாம் தருவாரு, தந்துட்டு ஒரே அடி போ மொத்தமா கொடுப்பார். இல்ல, அவருடைய செயலின் முடிவு. அது என் லைஃப்ல நிறைய செய்யறார். அதனாலதானே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறார், வார்த்தையை தரார், அதிசயங்களை காண பண்ணுகிறார், எல்லாமே நடக்குது. ஆனா அந்த finished work, அந்த என்னை பூரணனாக்க, என்னை நிறைவுள்ளவனாக்க, எனக்கு இனி ஒண்ணுமே குறைவில்லை என்கிற நிலையில என்னை கொண்டு நிறுத்த என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் எலிசா மரண படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு வியாதியில மரண படுக்கையில் இருக்கிறார் எலிசாவை பார்க்க போறார். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 13வது அதிகாரம் பார்க்கப்ப எலிசாவை பார்த்ததும் 14வது வசனத்துல யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது. சிலர் அழுகிற அழுகையில நம்ம சீக்கிரமே அனுப்பி விட்டுருவாங்க. அவரே மரண படுக்கையில அப்படியே இருக்கிறார். இது மேல போய் பொத்துன்னு விழுந்து எத்தனை கிலோவோ தெரியல. ராஜா வேற, அப்ப ஆளு கொஞ்சம் வெயிட்டா தான் இருப்பாரு. தயவு செய்து எலிசா அவனை பார்த்து இந்த வார்த்தைகளை கவனிங்கள். நான் வாசிக்கிற வேகமா, டைம் போயிட்டு. எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும்ங்கிறான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் யோவாஸ் பிடிக்கிறான். அடுத்த வசனம், உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரின் நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது.
நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முடியறிப்பீர் என்றான். இதுவரை நல்லா போயிட்டு இருக்கு. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்தான் என்றல்ல, அடித்து நின்றான். வேர்ட் பை வேர்ட் கவனிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர். இது படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல? நல்ல கவனிங்க. இதுவரை சொன்னதையே செஞ்சிட்டு இருந்தியே யோவாசே, இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னார்? அடியும் சொன்னார். ஒன்னு நீ ஒரு வாட்டி அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எத்தனை வாட்டி அடிக்கணும்னு கேட்டிருக்கணும். இவன் அடித்து நின்றான்னா டக் டக் டக்குன்னு அடிச்சுட்டு இப்ப நிக்கிறான். ஆமா, எத்தனை வாட்டி அடிக்கணும்? எல்லாத்தையும் பொறுமையா இருந்து செஞ்சுட்டு சில இந்த இடத்துல எலிசா 3 வாட்டி அடியும் சொன்னா ஒரு வாட்டி அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எத்தனை வாட்டி அடிக்கணும்னு கேட்டிருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா கூட, ஏன்னா எல்லாமே சொல்றபடி செஞ்சுட்டே இருக்கிறான். அம்புகளை பிடியும் பிடிக்கிறான், கையவையும் வைக்கிறான், ஜன்னல திறக்கிறான், எய்கிறான், அடுத்த அம்புகளை எடு, எல்லாமே சொல்லப்படி செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்ததும் அவனுக்குன்னு தோன்றதை செய்ய ஆரம்பிக்கிறான். நான் என் வாழ்க்கையில ஒரு 10 ஸ்டெப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 5 ஸ்டெப் அவர் சித்தப்படி நான் வந்துட்டு 6வது ஸ்டெப் எனக்குன்னு தோன்றபடி நான் செய்யறேன் தெரியுமா? அந்த இடத்துல கோபம் வருகிறது. யாருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, எலிசாவே மரண படுக்கையிலிருந்து இவனுடைய வெற்றிக்காக போராடிட்டு இருக்கிறார். உன் வெற்றிக்காக நான் போராடும் போது நீ உனக்கு தோன்றினபடி செய்வாயானால் 3 முறை அடித்தான் என்றல்ல, அடித்து நிக்கிறான். இப்படி பாக்குறான். இவர் என்கிட்ட 3 தடவை சொல்லி அடியும் தானே சொன்னார். நான் எத்தனை தடவை அடிக்கணும்? அதை நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கணும். கொஞ்சம் பொறுமையா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களே தெளிவு இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க கூடாது. தெளிவு இல்லாம நமக்கு நிறைய தோணும் கரெக்ட்னு. ஏன்னா இதுவரை செஞ்சது எல்லாமே கரெக்ட், இதுக்கு முந்தின இது செஞ்சது கரெக்ட். எலியா சொல்றாரு, இது ரட்சிப்பி நம்பு அப்படிங்கிறார். அவ்வளவுதான், பலன் வந்துட்டு அடுத்து நம்ம பண்றது கரெக்டா தான் இருக்கும். பேதுரு, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறார். ஏய், மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலப்பா, அவரே வெளிப்படுத்துறார். பேதுரு நினைச்சார், இனி நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது, எனக்கு பின்னாக போ. சாத்தானே, ஒரு காரியம் நமக்கு வாய்க்கப்படும் போது அடுத்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு காரியம் நமக்கு செட் ஆகும் போது அடுத்த காரியத்துல தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரட்சிப்பி நம்பு. இப்ப அடுத்து மரண படுக்கையிலிருந்து போராடுறாரு. அம்புகளை பிடித்தான், தரையில அடியும். ஒன்னு அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எத்தனை வாட்டி அடிக்கணும் கேட்டு இது 3 முறை அடித்து நிக்கிறான். அடி பார்க்கிறான். தேவனுடைய மனுஷன் இன்னும் 2 வாட்டி அடிக்கணும். அவன் மட்டும் கேட்டிருந்தா சொல்லிருப்பார், ஒரு 5 வாட்டி அடிப்பா. அடிச்சுட்டேனா கம்ப்ளீட் ஆயிரும். சீரியரை தீர முறிய. இதுதாங்க தேவன் என்கிட்ட விரும்புறது, தேவன் நம்ம கிட்ட விரும்புறது. போன மாசம் ஒரு போராட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டு அடுத்த மாசம் இன்னொரு போராட்டத்துக்குள்ள போறத கர்த்தர் விரும்பல. எத்தனை நாள் இந்த வேதனை நீ சுமந்து கொண்டிருப்ப, எத்தனை நாள் இந்த சோதனை நீ சந்தித்து கொண்டிருப்ப. என்னைக்கு நீ வெளியே வந்து நான் சேனைக்குள் பாய்ந்தேன், மதிலை தாண்டினேன், எனக்கு குறித்த உயர்ந்த ஸ்தலத்திலே நான் வந்து நிக்கிறேன், என்னைக்கு சொல்ல போற? என்னைக்கு யுத்தம், என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் கண்ணீர், என்னைக்கும் போராட்டம், கோபம் வருது அவருக்கு. இதுவரை எல்லாமே ஏன்னு கூட கேட்கல இந்த யோவாஸ். ரொம்ப வேதனை. ஒரு காரியம் தவறுறான், அவனுடைய வாழ்க்கையில் அந்த பூரணம் அங்க நஷ்டமாகுது. இதுக்குதான் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவரே கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திரு, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்?
இதுவரை எல்லாமே அவர் சொன்னபடியே செஞ்சு வந்துட்டு ஒரு இடத்துல நமக்கு தோன்றது செய்யறோம் தெரியுமா? அப்ப இவ்வளவு செஞ்சதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ரட்சிப்பின் நம்பை கூட உன்னால அனுபவிக்க முடியாம போயிட்டேயோ வாசே. எல்லாம் செஞ்சு செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்னா பார்த்து 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 செஞ்சு ஒரு காரியத்துல அவருடைய விருப்பத்தை வைக்காம நமக்கு தோன்றதை செய்யறோம். அப்படி மட்டும் செஞ்சிடவே கூடாது. ஒரு காரியம் வாய்க்கப்பட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம் தெரியுமா? அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வேணாலும் சம்பவிக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, எதுக்கு பொறுமை தேவை தெரியுமா? சகிக்க. எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஹல்லேலூயா, சகிக்க பொறுமை வேணும். 1 தெசலோனிக்கேயர் 3:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம், வாசிங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நம்மை தேவன் நியமித்திருக்கிறார். நமக்கெல்லாம் நியமித்தது ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ராஜாக்களாக. இதை விட்டா நமக்கு வேற பாட்டு வராது. இந்த வேர்டை நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்ட சபையே நம்மை கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உபத்திரவங்களை. உலகோர் பகைத்திட்டால் என்னை உற்றால் நிந்தைகள் சுமந்திட அப்போ நான் சகிக்கிறேனா? என்ன அவர் அப்பாயிண்ட் பண்ணார் தெரியுமா? அதை நான் கனப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். நான் சகிக்காம செயல்படுகிறேன் என்றால் நான் அவர் என்னை எதற்கென்று நியமித்தாரோ அதை நான் கனவீனப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். இதற்கென்றே நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். சோதனையை சகிக்கணும். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. அநியாயத்தை சகிக்கணும். 1 கொரிந்தியர் 6:7 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்றீங்க. அதாவது அவன் எனக்கு நஷ்டப்படுத்தினான், நான் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கணும். அவன் எனக்கு அநியாயம் செஞ்சான், நான் அவனுக்கு அநியாயம் செய்யணும். இது குற்றமா இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி செய்கிறதை விட அத கொஞ்சம் சகிச்சுட்டா, இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு தான் என்ன தேவை தெரியுமா? பொறுமை. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொறுமையை கேட்க தேவன் பொறுமை தருவாராக. சகிக்கணும். இயேசு எப்படி சகித்தார் தெரியுமா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு. நான் இங்க சகிச்சிட்டா சந்தோஷம், சகித்தால் சந்தோஷம், சகித்தால் சந்தோஷம். சகித்தால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகித்தால் சந்தோஷம். சிலர் பார்க்கறாங்க, உங்களை தான் நான் சகிச்சுட்டே இருக்கிறேன் 2 மணிக்கு. சகித்தால், புருஷர்களே வீட்டில் போய் உங்க மனைவிகளை பார்த்து சொல்லுங்க, சகித்தால் சந்தோஷம். மனைவிகளே போய் சொல்லுங்க, சகித்தால் சந்தோஷம். சில இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சகித்தால் சந்தோஷம். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 3:11 எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். என்ன வேர்டுங்க இது!
எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். 2 தீமோத்தேயு 3:11. இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். சகித்தால் விடுதலை, சகித்தால் சந்தோஷம், சகித்தால் விடுதலை. நீ சகிச்சுட்டேன்னா உனக்கு டெலிவரன்ஸ். எனக்கு சகிக்கணும். நான் ஆண்டவரே என்ன ஏன் ஆண்டவரே இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க? கர்த்தர் அதுக்கென்றே உன்னை அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறார். அது இந்த வேலைக்கு போற தம்பிங்கள்ட்ட கேட்டதான் கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. ஏய் அண்ணாலே பெனினால வச்சிருக்கிறேன், சகிச்சுக்கோ. ஆமே. சகித்தால் சந்தோஷம். எபேசு சபைக்கு சொல்லுகிற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சகித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். 4வது, நியமித்த ஓட்டத்தை ஓட பொறுமை தேவை. எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நியமித்த ஓட்டத்தை ஓட. ஏனென்றால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற. அப்போ எப்படியாவது நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற டைம்லையாவது தள்ளி விடணும் என்பது சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்டான் என்று அந்த 3.5 வருஷம் ஓட்ட முடிவில் பேதுருவை பார்த்து கர்த்தர் வான் பண்றார். 3.5 வருஷம் ஓட்ட முடிவில் யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று இருக்கு. பாருங்கள், எல்லாத்திலையும் கூட நின்னான் யூதாசு. இந்த ஒரு இரவு மட்டும், இந்த ஒரு நைட்டு மட்டும் யூதாசு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பானா? அங்க பேதுரு, யோவான், யாக்கோபு வரிசையில் இருந்திருப்பானே. இவ்வளவு பொறுமை. இந்த தப்பு தானே, இன்னைக்கு தானே, இந்த ஒரு நைட்டு தானே தப்பு பண்றேன், நாளைக்கு சரியாகாது. நம்ம இப்படி சொல்லி 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 நம்ம ட்ராக் மாறிட்டோம். ஓடிட்டு தான் இருக்கிறோம், ட்ராக் மாறிட்டோம். எங்க பிளாட்ஃபார்ம்ல, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல பயணிக்கிறவர்களும் இருப்பார்கள், வழி அனுப்பி விடுகிறவர்களும் இருப்பார்கள். 2 பேர் கையிலையும் டிக்கெட் உண்டு. ஒரு ஆள் டிக்கெட் வந்து டிராவல் பண்றதுக்கான டிக்கெட், இன்னொரு டிக்கெட் வந்து அங்க நிக்கிறதுக்கான டிக்கெட். எப்போ டிஃபரன்ஸ் தெரியும் தெரியுமா? 6 மணி ட்ரெயின் எடுப்பாங்க பாருங்க, அப்போதான் வித்தியாசம் தெரியும். அந்த ட்ராக்ல இவங்க மட்டும்தான் போவாங்க. இது போலதாங்க இருக்கும். நம்ம எல்லாம் நம்ம சேர்ந்து தானே நிற்கிறாங்களோ, சேர்ந்து தானே ஆராதிக்கிறோம். அவங்க போற சர்ச்சு தானே நம்ம போறோம், அவங்க ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார் அல்லவா? பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுவார், நீ இள வயதில் இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்தா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில், நீ முதிர் வயதாகும் போது வேறொருவன் உன் அறையை கட்டி கொள்வான் என்று சொல்லி இவ்விதமாய் மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக தேவன் இப்படி சொல்லும் போது என்னை பின்பற்றி வா என்கிறார். 20வது வசனத்தை வாசிங்க. பேதுருவை பார்த்து சொல்றார், இங்க பாருப்ப, உன் ட்ராக் இப்படிதான் இருக்க போகுது, நீ ரத்த சாட்சியா மறிக்க போற, உனக்கு நான் இப்படிதான் ட்ராக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பேதுரு ஆமேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியே பார்க்கிறார். யார தெரியுமா? யோவான். ஆண்டவரே, இவங்க அதையும் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். அவன் எப்படி சாவானு இதான் இவன் காரியம் என்ன? ஆமே. அது அர்த்தம் என்னன்னா, நான் எப்படி சாவேன்னு சொல்லிட்டீங்க, இவனும் எப்படி சாவான்னு சொல்லிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அது நினைச்சாவது நான் கொஞ்சம். சிலருடைய இதெல்லாம் அப்படியே அவங்க எப்படி செத்தாங்க, அவங்க அப்படி. எனக்கும் இப்போ அதே வழிதானே வருது.
சில கிருபை பெற்றவங்க அதுலேயே வந்து சொல்லுவாங்க, தலைவலி ரொம்ப நாள் இருக்கா சிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருக்கும் தலைவலி இருந்து கண்டுக்காம விட்டாங்க, திடீர்னு செத்துட்டாங்க. ஆண்டவரே அவன் காரியம் என்ன அப்படி சொல்லும்போது இயேசு சொல்லுவார்னா, வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னொருத்தனை பார்க்காத, இன்னொருத்தனை பார்த்து உன்னை மாற்றிக்காதப்பா, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் அவங்கள எப்படி இவங்கள எப்படி. இன்னைக்கு நம்ம ஜபமே அப்படித்தானுங்க இருக்கு. ஆசாப்புடைய புலம்பல் அதானே. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு, அவனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதை நீ பார்க்காத, நீ என்ன உனக்கு என்ன. அவன் அவன் ஃபுல்லாவே இருக்கான்னு வச்சுக்கோயேன். ஒருத்தனுடைய வீழ்ச்சியை மனசுல வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டா கர்த்தர் அவனை ரொம்ப உயர்த்தி சொல்லுவார் நம்மள்ட்ட. அதன் அர்த்தம் யோவான் மரணமே காணாமல் அப்படி அல்ல, பேதுரு வாய் அடைக்கிறாராங்க. நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. அதை நீ பார்க்காதேங்கிறார். அதை நீ பார்க்காத, உனக்குன்னு நான் ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறேன். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்துட்டு இருந்தா திடீர்னு நம்ம ஓட்ட முடியுதுங்க. இந்த கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்க எவ்வளோ சான்ஸ் கொடுத்தார், எவ்வளோ தருணங்களை கொடுத்தார். நாம நம்மை மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்களை திருத்த போய் குற்றம் கண்டுபிடித்து அது இதையும் சொல்லி சொல்லி கடைசியில் ஏங்க புரியும்படி சொல்றேன், ஒரு டிராவல்ஸ் நான் வச்சு நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து விசா எடுத்து கொடுத்து கடைசியில் எனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் அங்க போயிட்டு நான் டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன், அதே டிராவல்ல போயிரு சொல்ல முடியுமா? முடியாது. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிரு. எனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்காரு, அதனால அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. தளரும் போது ஆபிரகாம் சொல்லுவார், இங்கே பாருப்பா 25 வருஷம்பா ஓடு, நீ 25 நாள் தான் ஆச்சு. ஆமாம், அதாவது திருமணம் முடிந்து 20 வருடம் ஆனவர்கள் புத்திர பாக்கியத்துக்காக ஜெபம் வந்திருக்காங்க. திருமணம் முடிந்து 2 மாசத்துல வந்து நான் வந்தோட வருஷம் கேட்பேன், வருஷம் எத்தனை ஆச்சு அப்படின்னா. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை சீக்கிரமா ப்ளஸ் பண்ணுவேன் இப்படின்னாங்க. 2 வருஷமா 2 மாசம், ஐயோ ரொம்ப லேட் ஆயிட்டு, நீங்க 2 நாள்ல வந்திருக்கணுமே. இல்ல நமக்கு தோணும், யானைக்கு தடிவாரம் எறும்புக்கு அரிசி வாரம். ஐயோ ஆண்டவரே, நானும் 5 வருஷமா காத்திருக்கிறேன். லாக்டவுனுக்கு வர வாசல் திறந்துச்சு, எனக்கு வாசல் திறக்கலையேன்னு இருக்கும்போது ஆபிரகாம் சொல்லுவார், ஹலோ 25 வருஷம் ஓடு. நம்ம ட்ராக்ல ஓடும் போது ஏற்கனவே ஓடி முடித்தவர்கள் கேலரியில இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு மாடலா தோற்றவர்களை வைக்கவில்லை, ஜெயித்தவர்களை வைத்திருக்கிறார். ஆனா இவங்க யாரையும் ட்ராக்ல வைக்கல, ட்ராக்ல வைக்கல, இவங்கள சைட்ல வச்சிரு. அவங்க ட்ராக்ல இருக்கிறாங்க, பினிஷ்ட் ஆகி கேலரியில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஏன் ட்ராக்ல நானும் இதை ஸ்டார்ட் பண்ண இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற என் போக்கஸ் இப்படிதான் இருக்கணும், போயிட்டே இருக்கணும், பொறுமை வேணும். அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா, காரிருளில் என்னேச தீபமே நடத்துமே, வேரோளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே, நீர் தாங்கின் தூர காட்சியாசி ஓராடி மட்டு
லூக்கா 21:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். In your patience you shall win your souls. நீ பொறுமையா இருந்தா ஜெயிச்சிடலாங்க. அவசரப்படாத. உங்கள் பொறுமையினால், யாக்கோபு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. 5:9, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you Holy Spirit. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை ஆமென், அவர் பாதம் கைகளை உயர்த்தி நம்பிக்கையோட உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். ஓரமரே மமலரா கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ரட்சகர் வர பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஆமென். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்து. இன்னைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற சகோதரா சகோதரி, நாளை ஜீவ ஊற்றருகே அவர் நடத்தி செல்வார். அவர் நடத்தி செல்வார். கைகளை விரித்து உயர்த்தி அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த விசுவாசத்தோட ஆமென். Glory at the notam. Glory alla mashekara mamara. இந்த தேகம் இதை நம்பி யார் பிழைப்பா? ஆமென். இந்த தேகம் ஜீசஸ் இதை நம்பி என் பிதா வீட்டில் இயேசுவோடு நான் குடியிருப்பேன். எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு பாக்கியத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி அவர் பாதம் ஆனந்த கண்ணீர் வடிப்பே. விசுவாசத்தோட அநேகர் நமக்கு முன்னாக ஓடி முடிச்சிட்டாங்க. நம்மை ஓட வைத்துட்டு கொண்டிருக்கிறார். நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடு சகோதரி, பொறுமையாவோடு சகோதரா. வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவார். அவர்தான் துவக்கவும் முடியுமா இருக்கிறார். ஓட்ட முடியும் போது வீணை நாதம்
தோணி தீடும் நேரம் வரவேற்பு உடாரமா சேக்கபரோ. ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை ஒருவரை இழந்துடக்கூடாதுப்பா, ஒருவரை இழந்துடக்கூடாதுப்பா. எத்தனை பேர் நம்பி சொல்லுவீங்க? என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கால். எப்படிங்க இருக்கும் அதை நினைச்சு பாருங்க. நம்ம பேரை சொல்லி நம்ம அப்பா கூப்பிடுறது. காத்திருக்கிறோம்ப்பா, காத்திருக்கிறோம்ப்பா. அவர் பாதம், அவர் பாதம் விழுந்து பாடித்து ஆனந்த. எந்த நோட்டம் வேற ஒண்ணு வேண்டாம்ப்பா. என் பிள்ளை ஜெயிச்சுட்டான் நீங்க சொல்லணும்பா. ஒரு மமரே லக மமரோ தனரே. எஸ் லார்ட், உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம். அர்ப்பணிப்போடு 2 கைகளை விரித்து உயர்த்தி பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக அப்பா. படைத்தேனே உமக்காக. இருதயத்திலிருந்து சத்தம் வரட்டும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்று. வேண்டான்னு சொல்லிடாதீங்கப்பா, வேண்டான்னு சொல்லிடாதீங்கப்பா. நானும் அடிமை அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இன்னல் துன்பம், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். எப்ப தெரியுமா? இயேசுவை. ஹalleluya. அவர் பாதம் விழுந்து பாடிந்து ஆனந்த. ஜீசஸ் எந்த நோட்டம் தோரே செலமா கரமா மாமா தரே. எந்த நோட்டம் தோரே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். எந்த ஓட்டம் அந்த நாடு சுதந்தரிப்பேன். Glory. எந்த ஓட்டம் ஜெயத்துடன். முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு ஹalleluya. Glory, glory. Amen, amen, amen. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆளுகை செய்யும். எங்களுக்குள்ளே இந்த கிரியையை நீர் நடப்பியும் வசனத்தை ஏற்றுக்கொள்ள உம்முடைய செயலின் முடிவுக்காய் காத்திருக்க சகிக்க நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க ஆத்துமா காக்கப்பட எங்களுக்குள்ளே இந்த பொறுமை பூரண கிரியை செய்வதாக. மோசே சாந்தமுள்ளவனாய் மாற்றின உங்க பிரசனம் எங்களை மாற்றட்டும். நாங்க வாஞ்சிக்கிறோம். வீணை நாதம் மூழ்கிடும்
என்னை பேர் சொல்லி கடைசி ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை என்ன நிந்தை நேரிலோ ஜீசஸ் என்னை ஆமென். உமக்காக யாவும் சகிப்பேன், உமக்காக யாவும் சகி. உங்க பலனை தாங்கப்பா, உமக்காக உங்க பலனை தாங்க ஆண்டவரே. கரங்களை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya ஹalleluya ஜீசஸ். மகிமை 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 ஒருவருக்கே, ஒருவருக்கே, ஒருவருக்கு மாத்திரமே. ஹalleluya ஹalleluya. Glory lama shere mamara kadanalara. Hallelujah. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர், பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர். உம்முடைய அன்பு பெரியது, எங்களோடு பேசினீர். எங்களை நிறைவுள்ளவர்களாய் நீர் பார்க்க விரும்புகிறீரப்பா. அதற்காக அந்த பொறுமை எங்களுக்குள் கிரியை செய்ய கடவது என்ற வார்த்தையை இந்த நாளிலே எங்களுக்கு முன்பாக வைத்து விளம்பின அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீர் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, காத்திருந்து பெற்றுக்கொள்ள, சகிக்க வேண்டியவைகளை சகிக்க, நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட, ஆத்துமா காக்கப்பட மீட்கப்பட கர்த்தாவே இந்த பொறுமை எங்களுக்குள்ளே பூரண கிரியை செய்யும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவர் அந்த நித்தியத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற ஆண்டவரை சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்திரிக்க விடாதபடி தடையா இருக்கிற எல்லா மாம்ச கிரியைகள் ஆண்டவரே எங்களில் அடிபடுவதாக என்று செபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவீராக. தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாத கடைசி வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிறோம். விசேஷமாய் அடுத்த மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிற இந்த உபவாச கூடுகையை கர்த்தர் பொறுப்படுத்து ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கிருபை தரும்படி செபிக்கிறோம்ப்பா. வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இணைந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், கிருபை உண்டாவதாக என்னுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.